பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னா 18 நூல்கள். அதில் வந்து 10 பாட்டும் 8 தொகையும் இருக்கும். இதில் 10 பாட்டுக்கான ஆசிரியர் அதனுடைய பொருள் பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் புறம். ஸோ திருமுருகாற்று அப்படின்னா முருகன். ஸோ பஞ்சாமிரதம் நக்கி சாப்பிடுவோம் அப்படின்னா நக்கீரர். ஓகேங்களா, ஒரு ஷார்ட்கட்டுக்காக வச்சுங்க. பொருணராற்றுப்படை அப்படின்னா தாமு ரொம்ப பொறுமையானவர் அப்படின்னு வச்சுங்க. பெரும்பானாற்றுப்படை பெருசாக வந்தோம்னா மற்றவங்க கண்ணுக்கு உறுத்தும், அதனால் உருத்துறங்கனார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார். நத்தை வந்து எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். கூத்துராற்றுப்படை மலைப்படுகடாம் பெருங்கௌசினா மலை வந்து பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மாங்குடி மருதனார். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் நல்லா ஃபேமஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். ஓகேங்களா, குறிஞ்சியில் வந்து கபிலர் இருப்பார். முல்லை வந்து நப்பூதனார். முல்லைனா காடு, காட்டில் வந்து பூதம் இருக்கும். பட்டினப்பாலை அப்படின்னா பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு உருத்தும் மண்ணுப்பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெடுநல் வாடை வந்து நக்கீரர். ஸோ வந்து பஞ்சாமிரத்தை வந்து நக்கி சாப்பிட்றதும் மற்றவங்க வந்து வாடையாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பரிபாடலும் நெடுநல் வாடையும் அகமும் புறமும் சார்ந்தது. மற்ற நூல்கள் வந்து 6 வந்து புறம் சார்ந்தது. தேங்க்யூ.